அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ரெடில்ஸ் ஷோலாவரம் பூதூரில் தான் இருக்கேன். சரிங்களா, நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 25 கிலோமீட்டர்ஸ் உள்ளே தான் இருக்கும் அந்த லொக்கேஷனு. எஸ்பிஎஃப் ஷீப் ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கேன். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 30 வந்து மார்ஷலில் இருக்குது, 30 வந்து அடிக்கருப்பு இருக்குது, நெல்லூர் ஜுடிப்பி. சரிங்களா, பிரதரை வந்து எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் 1 இயர்லேருந்து தெரியும். இந்த இருக்கிற ஆடுங்க ஒன்று கூட பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, 10 மாதத்துக்கு முன்னாடியே வந்து வாங்கி வளர்த்த ஆடுங்க. சரிங்களா, அதே மாதிரி வந்து இந்த ஃபார்மில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே செயின் போட்டிருக்காங்க பாருங்கள். நிறைய ஃபார்ம்ஸில் எல்லா ஃபார்ம்ஸ்லையும் மேக்ஸிமம் வந்து இந்த கயிறு தான் போட்டிருப்பாங்க. இந்த இவங்கக்கிட்ட நான் கேட்டேன், பிரதர்கிட்ட, எதுக்கு பிரதர் செயின் போட்டிருக்கீங்கன்னா, நெல்லூர் ஜுடிப்பியை விட வந்து 2 மடங்கு அதிகமாக வந்து சேட்டை செய்யுதான் இந்த ஆடு. கயிறுலாம் வந்து கடிச்சிடுதான், இல்லைனா அப்படியே ஒடிச்சிடுதான். என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு கதை. ஒரு 2-3 ஹவர் நடுவில் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஃபார்மில் வந்து. அதுக்கப்புறம் அவர் சொன்னது கரெக்டுன்னு நானே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா கம்னே இருக்க மாட்டேங்குதுங்க. இப்போது தீவனம் சாப்பிடுது, அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. இல்லைன்னு வைங்களேன், எதனா அதை போட்டு முட்டுன்னு முட்டுது, அடிக்குது. அதை இந்த சங்கிலின்றதுனால தான் இருக்குது, இல்லைன்னா எல்லாம் இதெல்லாம் உடஞ்சிடும். இதெல்லாம் நம்ம கீழே கூட இறங்கி வந்து பார்க்கலாம். சரிங்களா, நெல்லூர் ஜுடிப்பி நல்லா தரமாக வளர்க்குறதே வந்து கஷ்டம். சரிங்களா, அதிலும் மார்ஷல்லான்றது வந்து 2 மடங்கு 3 மடங்கு வேலை வந்து ஜாஸ்திங்க. இந்த ஃப்ரேமில் பாருங்கள், இந்த ஆடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், தெளிவாக இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வளர்க்குறது வந்து சாதாரண விஷயமே கிடையாதுங்க. சரிங்களா, ரொம்ப கஷ்டம். ஆடு யாரெல்லாம் வளர்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து தெரியும் நான் சொல்கிறது என்னென்னு. இந்த சைட் பார்க்கலாம். நெல்லூர் ஜுடிப்பி கூட மாஷாஅல்லாஹ் நல்ல தரமாக வளர்த்துருக்காருங்க. இதெல்லாம் ஒரு 6 மாதம் முன்னாடியே நான் ஃபார்ம் விசிட் பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப சின்ன சைஸில் இருந்ததுங்க. இப்போ மாஷாஅல்லாஹ் நல்லா வளர்ந்து இருக்குது. லோடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லோடில் இருக்குதுங்க, நல்ல லோடு மாஷாஅல்லாஹ்.
ஃபஸ்ட்டு வந்து மார்ஷலில் பார்த்தோங்க சரிங்களா அந்த லைனு. அப்புறம் வந்து நெல்லூர் ஜுடிப்பி இந்த ரோ. தென் இப்போது இந்த ரோ பார்க்கலாம். இந்த ஆடெலாம் வந்து கூடூரில் தான் எடுத்தது சரிங்களா. இது கூடூரில் எடுக்கும்போது நான் சந்தையில் தான் இருந்தேன். அந்த வீடியோவும் இருக்குது. முடிஞ்சதுன்னா நான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த ஆடோட கொம்பு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அந்த கண் பக்கத்தில் போயிருந்தால் உள்ளே போயிடுவோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓ இங்கே வந்து வெறும் மார்ஷல்லா நெல்லூர் ஜுடிப்பி மட்டும் கிடையாதுங்க. இதெல்லாம் மேந்தம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஜோடியாக இங்கே வர வச்சு இங்கேயே ப்ரீட் ஆனதுங்க. குட்டி இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு. இந்த தாயாடும் குட்டி நிற்குது பாருங்கள் இங்கே. அண்ட் தென் மண்டிலா வாத்து இருக்குது, பங்களா வாத்து இருக்குது. இந்த ஆடை வந்து குட்டி போட போகுது பாருங்கள். வயிறு பாருங்கள் மாஷல்லா இவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், இது வந்து வாத்து அப்படியே ஷைனிங் அடிக்குது பாருங்கள். நல்லா நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாட்டிக் ப்ரீடாங்க இது, இந்த வாத்து சரிங்களா. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஷைனிங் அடிக்கிறது. ப்ரீடிங்கும் போட்டிருக்காங்க, இன்குபேட்டரில் வச்சுருக்காங்கண்ணா. தெரியுதா உங்களுக்கு ஷைனிங்கு? வெயிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக ஷைனிங் அடிக்குங்க இந்த வாத்தெல்லாம். இப்போ தெரியுது பாருங்கள் ஷைனிங்கு. இங்கே வந்து ப்ரீடர்ஸுங்க சரிங்களா. இவங்கெல்லாம் ப்ரீடர்ஸுங்க. ஃபீமேல்ஸ் பார்த்திங்கன்னா இதே ப்ரீடில் வந்து ஒரு 8-10 ஃபீமேல்ஸ் இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது. இந்த நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஃபீமேல்ஸ் வந்து ஒன்று 8 பார்க்குது பாருங்கள். இது வந்து ஃபீமேலுங்க சரிங்களா. இன்ஷால்லா யாருக்குன்னா வேணும்னா குட்டி தராங்களான்னு கேளுங்க சரிங்களா. பாருங்கள், இது ஃபீமேலுங்க. இது வந்திருக்கு பாருங்கள் உள்ள. இந்த ஃபீமேல் வந்தவொன்னே அந்த ஆடு இங்கே தீவனம் வச்சுருக்காங்களா, அதுக்காக வந்துருக்குது சாப்பிட்றதுக்கு. துரத்தி விட்டுச்சு பாருங்கள் ஃபீமேல். அது இன்னொரு ஃபீமேல் வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அது பிளாக் கலரில் வந்ததா, இது வந்து ஒயிட்டில் வந்திருக்கு பாருங்கள். இதுவும் ஃபீமேல் தான்.
இது பாருங்கள், இந்த ஆடுங்களுக்கு வந்து தாடியெல்லாம் இருக்குதுங்க. சைஸ் பார்த்திங்கன்னா முட்டி சைஸ் தாங்க இது. சரிங்களா, நான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இது பாருங்கள் தாடி எப்படி இருக்குது இதுக்கு. இது வந்து ஷோக்காக வளர்க்குறதுங்க இதெல்லாம். பெங்களூர் சைடில் தான் நான் பெங்களூர் எக்ஸ்போக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வளர்க்குறாங்க இந்த மாதிரி. இங்கெல்லாம் கம்மிங்க. யாருக்காவது இந்த ப்ரீட் வேணும்னா கூட பிரதருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா பந்தூர் சரிங்களா, ரெண்டுமே இருக்கான். எனக்கு வந்து தெரிஞ்சது வந்து பன்னூர் தாங்க. சரிங்களா, பிரதர் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பன்னூர்னால் அதுக்கும் பந்தூருக்கும் வந்து ஒரு சில டிஃப்ரென்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து ஒரு மாடு இருக்குது பாருங்கள், இது வந்து ஆந்திராவிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கன்றுக்குட்டி போட்டிருக்காது. 1.5 லிட்டர் வரைக்கும் வந்து பால் வரும் இதில். மந்தூர் கூட யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள் இன்ஷால்லா. அதுவும் ப்ரீடிங் போட்டாருங்க எங்கள் பிரதரு. இன்ஷால்லா அதுவும் கூடிய சீக்கிரத்தில் அதனோட குட்டிங்களும் வரும். நல்லா சூப்பர் செட்டப்புங்க. அது நல்ல செட்டப் பண்ணியிருக்காருங்க பிரதரு. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காருங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். டெலிவரி வந்து இப்படி தாங்க பண்ணுவாங்க. சரிங்களா, பக்ரீதுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு யார் வாங்குகிறாங்களோ அதுக்கப்புறம் ரெடி பண்ணதுக்கப்புறம் டெலிவரி கொடுக்கணும்ல, இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிவிட்டு இன்ஷால்லா கடை வந்து வரும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போது பாருங்கள், கடை டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். இது வந்து 2வது கடைங்க. நல்ல ஹீட்டுங்க இது. உள்ள பேலட்டில் நின்ன வரைக்கும் நான் இந்த அளவுக்கு ஹீட் இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. மாஷல்லா நல்ல ஹீட்டு. இது எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குதுங்க. சரிங்களா, இது வந்து 3வது கடைங்க. கொஞ்சம் விட்டால் போதுங்க இந்த ஆடுங்களுக்கு. வெளில கொண்டு வந்தால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆனால் பக்ரீத் நேரம் வேறு. ஓய், இந்த 4 லைனில் நிற்குதுல்ல, எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குங்க. சரிங்களா, ஓய் பிடிங்க அதை பிடிச்சவங்க
பிடிங்க. மேலே நின்ன வரைக்கும் இருந்த இடமே தெரியல, கீழே இறங்கினதுக்கப்புறம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நெல்லூர் சுடுப்பீங்க சரிங்களா. இப்போ வந்து மார்ஷலில் கீழே இறக்கி பார்க்கலாம் சரிங்களா. கயிறுலாம் இப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அது போட்டதுக்கப்புறம் பாருங்கள், கடையோட லுக்கே எல்லாம் மாறிட்டோங்க. நல்ல சைஸான நெல்லூர் சுடுப்பி இருக்குதுங்க இங்கே சரிங்களா. நேரில் வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், மார்ஷலில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணால் தாங்க இந்த ஆடுகளுக்கே வந்து அழகு. நல்ல கலருங்க ஆடு, அப்ளக் கலரு. இதுவும் சேல்ஸுக்கு வந்து இருக்குது சரிங்களா. நெல்லூர் ஜுடிப்பிக்கு வந்து நம்ம நார்மலாக அந்த மூஞ்சி கயிறு வந்து போடலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி போடணுங்க சரிங்களா. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து சேல்ஸுக்கு இருக்குது. இன்னொரு ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுங்க மார்ஷல்லா. இந்த ஆடு கம்முனே இருக்காதுங்க. இது என் தம்பியை தான் சொல்கிறான் சண்டை போட்டுக்கோன்னு சொல்லி. இது கம்முனே இருக்காதுங்க. இது இப்படி பார்க்குது பாருங்கள். அதை தூரம் வந்துடுங்க. இதுவும் இருக்குதுங்க சேல்ஸுக்கு. ஓய், ரெண்டும் இருக்குது சேல்ஸுக்கு. இதுவும் சேல்ஸுக்கு இருக்குங்க. நெல்லூர் ஜுடுப்பியும் இருக்குது. நான் இந்தளவுக்கு ஹைட்டாலாம் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலங்க. ஹைட்டு மட்டும் இல்லை, லோட்லேயும் இருக்குது மாஷல்லா. போன வருஷத்துலேருந்து பிரதர் வந்து அவர் பேர் வந்து சிவா, அவரோட ஃபார்ம் தாங்க இது சரிங்களா. போன வருஷத்துலேருந்து பிரதர் வந்து எனக்கு தெரியும். 1.5 வருஷம் முன்னாடியிலேருந்து தெரியும். ஆக்சுவலி இந்த செட்டப் போடுறதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறதுலேருந்து தீவனம் பற்றிலேருந்து எல்லாமே வந்து A to Z வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க பிரதருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்டோட அவுட்புட்டு தான் இப்போ வந்து நான் பார்க்குறேன் கண்ணால். வருஷமே வந்து இந்த அளவுக்கு வளர்க்கணுன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாதுங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பிரதருக்கு வந்து இருந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நல்லபடியாக அவருக்கு வந்து அமைஞ்சிருச்சுங்க எல்லாமே சரிங்களா. இது வந்து ஈஸியான விஷயமே கிடையாதுங்க. என்னோடய இடத்துல இருந்து நான் இது பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெரிய விஷயம் எனக்கு சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் வந்து வராது ஃபஸ்ட்டு வருஷமே சரிங்களா. 2வது வருஷம் 3வது வருஷம் தான் அதெல்லாம் வந்து பிக்கப் பண்ணுவாங்க. பிரதர் வந்து பார்த்திங்கன்னா வருஷமே வந்து அந்த லேர்னிங் இருக்குது பாருங்கள். ஃபோன் பண்ணாருன்னா A to Z டீட்டெயில் வந்து கேட்பாருங்க. வெளியிலையும் போய் விசாரிப்பார்.
அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு பிரதர். ஹேட்ஸ் ஆஃப் இவருக்கு. இவளோட வளர்ப்புங்க பாருங்கள், பா மாஷா அல்லாஹ். நல்ல செலெக்ஷன் பண்ணி நல்லபடியாக வளர்த்துருக்காருங்க. நேரில் வந்து பாருங்கள் சரிங்களா. பிரதருக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் நெகோஷியபிளாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. நான் மேக்ஸிமம் என் சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு பிரதர் சரிங்களா. பிரதருக்கு வந்து இது 2வது வருஷமோ 3வது வருஷமோ 4வது வருஷமோ கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், மொதல் வருஷத்தில் வந்து வளர்த்துருக்காரு இந்த ஆடு சரிங்களா. என்ன ஹைட்டு, என்ன லென்த்து, என்ன லோடில் இருக்குது பாருங்கள். பாருங்கள் லோடு பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல லோடுங்க இந்த ஆடு. பா நான் எக்ஸ்பீரியன்ஸாக வளர்க்குறாங்கல்ல 4-5 வருஷம் மேலே, 10 வருஷம் 20 வருஷம் மேலே, அவங்கக்கிட்ட தான் இந்த மாதிரி ஆடுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். மொதல் வருஷமே வந்து இந்த அளவுக்கு வளர்த்துருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயங்க. பாருங்கள் மண்ணூர் கூட இருக்குது. அதான் ரெடி ஆகிட்டு இருக்குங்க சரிங்களா. இந்த ப்ரீடிங் பர்பஸ் பண்ணியிருக்காரு, அதனால் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப சீக்கிரத்தில் வந்து ப்ராப்பராக ஆகிடும். அதெல்லாம் அதுக்கான கிட்ஸும் பிரதர் வந்து கொடுப்பாரு சரிங்களா. பயங்கரமாக அடிக்குதுங்க இது. நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் 2-3 தடவை தப்பிச்சிட்டேன். சரியான அடி வாங்க வேண்டியது. கொஞ்சம் ஏமாந்தால் போதும். சைலண்ட்டாக இருந்து அடிக்குதுங்க இது. ஓய் இது எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது. இது எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குது. இது கூட பாருங்கள் நல்ல ஒசரங்க குட்டி. இதுவும் நல்ல லோடுங்க. பா நிறைய பேர் வந்து ஃபார்ம்காரங்களே இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நம்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். மொதல் வருஷத்தில் எப்படி இந்த அளவுக்குலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதில் என்ன கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி. தெரியுதா லோடு பாருங்கள் எப்படி இருக்குது. மாஷா அல்லாஹ் நல்ல வளர்ப்புங்க. ஒரு 4-5 ஆடு தான் இறக்கணுமா, மீதி பாருங்கள் இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த ஆடு கூட கீழே இறக்கணும்னா இதுவும் அப்படி தாங்க இருக்குது சரிங்களா. இதுவும் நல்ல ஹைட்டுங்க. நிறைய ஆடுங்க இப்படி தாங்க இருக்குது இவர்கிட்ட. எல்லாமே வந்து செலெக்ஷன் பண்ணி 1 by 1 செலெக்ஷன் பண்ணி தான் எடுத்திருக்காரு சரிங்களா. இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது ஆடெல்லாம். தீவனம்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் இருக்குது. ஒயிட் கலர் நெல்லூர் சுடுப்பியும் இருக்குது சரிங்களா. இங்கே இருக்குது பாருங்கள். ஒயிட் கலர் வந்து இந்த சைடு ஃபுல்லாக ஒயிட்டு தாங்க. டைம் இல்லைங்க, அதனால தாங்க இதெல்லாம் கீழே இறக்கலை. இது இறக்குனா கூட அப்படி தாங்க இருக்கும் சரிங்களா. நல்ல லோடு, நல்ல ஹைட்டிலேருந்து தான். இது பாருங்கள் பிளாக் ஃபேஸ். இது நான் லைவாக காட்டுறேன் பாருங்கள். செயின் வந்து எப்படி கடிக்குது பாருங்கள். ஸ்டார்டிங்கில் வந்தது கயிறை வந்து எப்படி தாங்க கடிச்சு எல்லாம் கடிச்சு போடுது. அதனால தான் செயின் போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குது பார்த்தீங்களா. இது என்னடா இவன் பண்ணுறான்னு சொல்லி பார்க்குது பாருங்கள். இப்போது ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க சரிங்களா. எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். பிடிங்க அதை. இதை பிடிங்க 2வது. அதுதான் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இப்போது ப்ரைஸஸ் வந்து சொல்கிறேங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து ஒரு 1 lakh வரைக்கும் இருக்குங்க இங்கே ஆடுங்க சரிங்களா. ஒவ்வொரு ஆடாக வந்து மென்ஷன் பண்ண முடியாதுங்க, ஏன்னா ஒரு 60 ஆடுங்க இருக்குங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 60,000லேருந்து 1 lakh வரைக்கும் இங்கே ஆடுங்க இருக்குது. கலெக்ஷன்ஸ் வந்து நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது அதுவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் எதுவும் சொல்ல தேவையே இல்லை. இன்ஷால்லா நேரில் வாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து பிரதர் வந்து நெகோஷியபிளாக பண்ணி கொடுப்பாரு. நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இது எல்லாம் ஒரு வருஷம் வளர்த்த ஆடுங்க சரிங்களா. ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு தெரியும். நெல்லூர் ஜுடுப்பியும் சரி, மார்ஷல்லாவும் சரி, எல்லாமே வந்து ஒரு 10 மாதம் 1 வருஷமாக வளர்த்த கடாங்க இதெல்லாம் சரிங்களா.
சென்னைக்குள்ளே இந்த மாதிரிலாம் வளர்க்கணுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆடை வந்து கழட்டி விட்டால் போதுமாங்க, அதோட இடத்துக்கு போய் நின்றுமா. பிரதர் வந்து சொன்னார், அதே மாதிரி போய் நின்றுச்சுங்க. இது நீங்களே பாருங்கள், பேலட்டில் நிற்கும் போது இதோட சைஸ் தெரியுதான்னு பாருங்கள். கீழே இறக்கி வீடியோ போட்டிருந்திருப்பேன். நல்ல டிஃப்ரென்ஸுங்க. சரிங்களா? நல்ல வளர்ப்பு. என்னடா இவன் திருப்பி திருப்பி சொல்கிறானேன்னு யோசிக்கலாம். அதான் நான் 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேங்க. அதை நான் பார்த்தது வந்து என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே கைஸ், நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ பிரதருக்கு வந்து கால் பண்ணுங்கள், ப்ரைஸஸ் வந்து கேளுங்க. உங்களுக்கு எந்த ஆடெலாம் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க. மேக்ஸிமம் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நேரில் வந்து பாருங்கள். நான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை ஃபார்ம்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியல. எக்கச்சக்கமான ஃபார்ம்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். கடாக்களை வந்து நேரில் வந்து பார்த்துட்டு கீழே இறக்கி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுக்கான சைஸ் தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிற அதுக்கான விலையை வந்து உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? வீடியோவில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் போட்டு விலை கேட்கலாம், ஆனால் அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து புரியாது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நேரில் வந்து பாருங்கள், நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாரு பிரதரு. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச கடை நீங்கள் வந்து எடுத்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.